ரைத்தா ரைத்தா பராத்தா. சூப்பர். இது புதுவிதமான ரைத்தா, அருமையாக இருக்கும். உள்ள போலாக இருக்குதுல்ல, அருமை. இந்த மாதிரி கொஞ்சம் அமுக்கி விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் புஃப்னு வருது பாருங்க. இது வருது பார்த்தல. ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு புவனாஸ் கைமணம். இன்னைக்கு நம்ம இந்த சொரக்காயை வச்சு ஒரு ரோட்டி ஒன்று பண்ணலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். சொரக்காய் அப்படின்னா நமக்கு வெயிட் லாஸ் மட்டும்தான் ஞாபகம் வரும். அது மட்டும் கிடையாது. இதில் நிறைய நல்ல விஷயங்கள் நிறையவே இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது அதர் லாங்குவேஜில் என்னன்னு தெரியாது. நம்ம ஏதான ஒரு யூடியூப்ல பார்த்தோம் அப்படின்னா லௌகிக்கா நாஸ்தா, லௌகிக்கா சப்ஜி அப்படின்லாம் வரும். அது என்ன லௌகி அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னு யோசிப்போம். அதனால இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, கொஞ்சம் அதர் லாங்குவேஜில் நம்ம இது சொரக்காய்க்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இங்கிலீஷில் இதுக்கு பாட்டில் கார்டு தான். அதே மாதிரி தமிழில் நம்ம சொரக்காய் அப்படின்னு சொல்லிடுவோம். மலையாளத்தில் சொரக்கா அப்படின்னு கொஞ்சம் அந்த நம்ம சுரைக்காய்ன்னு சொல்லி சொரக்கா அப்படின்னு கொஞ்சம் அழுத்தி சொல்லுவாங்க. தெலுங்குல சொரக்காயே அப்படிம்பாங்க. கன்னடத்தில் பார்த்தீங்கன்னா சொரைக்காய் அப்படிம்பாங்க. அதே மாதிரி ஹிந்தியில் லவ்கி, பெங்காலியில லவ்னா LOV LAU லவ் அப்படிம்பாங்க. குஜராத்தில் இதை தூதி அப்படிம்பாங்க. குஜராத்திஸ் தூதி அப்படிம்பாங்க. இப்போ இந்த சொரக்காய் பராத்தா பண்ணுறதுக்கு இந்த பொருளெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி மாவு கலந்து பராத்தா பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இது 1 கப்பு சொரக்காய் துருவினது. இதை ரொம்ப மெல்லிசா துருவினால உள்ளே போயிடுத்து. இதுக்கு இந்த 1 கப்பு மாவு. ஸோ நம்ம முதல்ல இந்த சொரக்காயை போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு பாக்கி பொருள் நம்ம சேர்க்கலாம். இல்லை கொஞ்சம் மிளகா பொடி, நம்ம பச்சை மிளகாயும் போட போகிறோம். அதனால சும்மா ஒரு ஸ்பூன் மிளகா பொடி. இது கொஞ்சம் தனியா பொடி. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரம் மசாலா. இது இந்த ஆம்ச்சூர் போட்டு சொல்லுவோம் இல்லையா, கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், நல்லா இருக்கும். அதனால இது ஆம்ச்சூர் பவுடர் கொஞ்சோண்டு. இதில் கொஞ்சம் சீரகமும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இருக்கு. ஸோ நம்ம இந்த கொத்தமல்லியை போட்டுக்கலாம். இஞ்சி இதனால துருவி வச்சுட்டேன், ஏன்னா அது நம்ம பராத்தா இடுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு இந்த பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். இப்போ இந்த கோதுமை மாவை போட்டுக்கலாம். 1 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு சுரக்காய் துருவினது. அதனால சாஃப்டா ரொம்ப மெல்லிசா துருவினால உள்ள போயிடுது சுரக்காய். இப்போ இதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு. இப்போ நம்ம இதை பிசைஞ்சிக்கலாம். இதில் நான் தண்ணியே சேர்க்கலை. 1 கப்பு சுரக்காய் போட்டு 1 கப்பு மாவு போட்டிங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக தேவைப்பட்ட மாவு இல்லைன்னா தேவைப்பட்ட தண்ணி 2ல் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். அநேகமாக தேவைப்படாது. இதை நல்லா பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம். வாவ், சூப்பர். தண்ணியே தேவைப்படல பாருங்க. அதில் இருக்கிற தண்ணியே சரியாக இருந்தது. 1:1 போட்டோம்னா ரொம்ப கரெக்டாக இருக்குது. சூப்பர். இப்போ இந்த மாவை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பராத்தாக்கு ஒரு ரைத்தா ரெடி பண்ணிக்கலாம். பராத்தா ரைத்தா இது கூட சூப்பராக இருக்கே. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் உளுத்தம்பருப்பு. இது ஒரு வித்தியாசமான ஒரு ரைத்தா. கொஞ்சமா பச்சை மிளகாய். நம்ம ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், கொஞ்சம் காஞ்ச மிளகாய் தாளிச்சு கொட்டியிருக்கோம். கொஞ்சமா சாம்பார் பொடி. இது குட்டி ஸ்பூன் தான், ஒரு 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி. இதை தாளிச்சு கொட்டினோம்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு ரைத்தா ரெடி. ஆஃப் பண்ணிட்டு மிளகா பொடி போடணும், இல்லைன்னா அது தீஞ்சு போயிடும். இப்போ நம்ம இதை தாளிச்சு கொட்டினது இதில் கொட்டிடலாம். இப்போ நம்மளோட டிஃப்ரெண்டான ரைத்தா ரெடி. நம்ம பராத்தாவை போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம மாவு பெஞ்சு வச்சு ஒரு 1/4 மணி நேரம் ஆகிடுத்து. நம்ம இதை ரெடி பண்ணிடலாம், இட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு மூடிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம மடித்து விட்டுடலாம். இந்த மாதிரி மடிச்சுட்டு
முக்கோணமாக பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ இதில் சொட்டு நெய் கொஞ்சமாக தடவிட்டு அப்புறம் மூடிடுவோம். அவ்வளோதான். இப்போ தடவிட்டு இப்படி அதை மூடிடுவோம். இப்போ நம்ம இதை நல்லா இட்டுடலாம். இந்த பராத்தா அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இடணும். நம்ம வந்து பரோட்டா அப்படிங்கிறது வேற, பராத்தா அப்படிங்கிறது வேற. ரெண்டையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அது பரோட்டா அப்படின்னா நம்ம ஊர்ல சாப்பிடுவோம். மூடியை வச்சு பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஷேப் வரும். ஏன்னா இது நம்ம வந்து 3ஆ மடிச்சு பண்ணியிருக்கோம் இல்லையா, முக்கோணமா. ஸோ இந்த மாதிரி மடிச்சுட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை தவாவில் போட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த தவா சூடாக எடுத்து நம்ம இந்த பராத்தாவை போடலாம். இப்போ நம்ம இதை தவாலேருந்து எடுத்துட்டு கொஞ்சம் மேலாக நெய் விட்டுக்கலாம். அதில் எண்ணெய் சேர்க்க வேண்டாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து நெய்யெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா எண்ணெய் போட்டுக்கோங்க. பட் நெய் தான் இது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனால் கம்மியாக போட்டால் போதும். சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிங்கனாலே போதும். நெய் ரொம்ப போட வேண்டாம். அது 1/4 ஸ்பூன் போட்டாலும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். ஆக்சுவலாக மாதிரி கொஞ்சம் அமுக்கி விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த புஃபுன்னு வருது பாருங்க. இந்த வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் புஃபுன்னு வரும். கொஞ்சம் அமுக்கி விட்டோம்னா புஃபுன்னு வரும். வருது பாருங்க, புஃப் புஃப். இப்போ நம்மளோட லௌக்கி சொரக்காய் பராத்தா ரெடி. இப்போ இதுக்கு மேல சூடா இருக்கும்போது கொஞ்சமா நெய் தடவிக்கலாம். இப்போ நம்மளோட லௌக்கி பராத்தா, தூதி பராத்தா, சொரக்காய் பராத்தா, சொரேக்காய் பராத்தா எப்படி வேணாலும் சொல்லலாம். எல்லா பாஷையிலையும் சொல்லலாம். அப்படியே கொஞ்சம் நெய் விட்டு அருமையா தயாராயிடுது. வாவ். இப்ப நம்ம இந்த பராத்தாக்கு அருமையான ஒரு புதுவிதமான சட்னி. இது வந்து மிளகா பொடி போட்டு தாளிச்ச, சாம்பார் பொடி போட்டு தாளிச்ச சட்னி, புதுமையான சட்னி. கொஞ்சம் ஆவாக்காய் ஊறுகாய். யூஸ்வலாக வந்து இந்த பராத்தா எல்லாத்துக்குமே வந்து ஊறுகாய் தொட்டுப்பாங்க நார்த் சைட்ல எல்லாம். ஸோ அதனால நான் கொஞ்சம் ஊறுகாய் எடுத்து வச்சிருக்கேன். இதுவும் நான் போட்ட ஊறுகாய் தான். ரைத்தா ரைத்தா பராத்தா. சூப்பர். இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு லேயராக வரும். நம்ம அதை பிச்சோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள லேயர் பாருங்க, அப்படியே பிரியிறது பார்த்தீங்களா, அந்த பாருங்க எப்படி பிரிஞ்சிருக்கு பாருங்க. லேயராக வந்துருக்கு பாருங்க இந்த பராத்தா. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் பண்ணீங்க அப்படின்னா, முக்கோணமாக மடிச்சிட்டு பண்ணீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக வரும். லேயராக வரும். அழகாக இருக்கு பாருங்க. சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். உள்ள போலாக இருக்குதுல்ல, அருமை. இப்போ இந்த சொரைக்காய் பராத்தாவை க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். இது நான் என்னோட சேனலில் இருக்க அந்த ஆவக்காய் ஊறுகாய். பார்த்தீங்கன்னா இது புதுவிதமான ரைத்தா, மிளகா பொடி போட்ட ரைத்தா. செமையாக இருக்குது சாப்பிட்றது. இப்போ தான் என்னோட வீடியோ முதல் பார்க்குறீங்க அப்படின்னா அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ரெசிபிஸ் எல்லாம் நான் போடுறேன். அவசியம் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்குவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும். பிடிக்கலன்னு சொல்லவே முடியாது. அவசியம் நீங்கள் வந்து இதை ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அவசியம் இதை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.